அடுத்தது consequences, very very important, consequences of undisclosed income or investment. என்னங்க எஸ், இப்ப செக்ஷன் 68 என்ன சொல்றாங்கன்னா, cash credit conditions, any sum credited in the books of accounts of the assessee. The assessee offers no explanation about the nature and the sources of income. The sum so credited may be charged to tax as income of the assessee of the previous years. அப்ப இது என்னன்னா, நம்ம பேலன்ஸ் ஷீட் பாருங்க இப்படி இருக்கும். நம்ம பேலன்ஸ் ஷீட் இருக்குதா, இதுல இங்க உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் இங்க இருக்கும். சிசினா கேஷ் கிரெடிட் தானுங்க. சிசின்னு ஒரு கோடி நீங்க வச்சிருப்பீங்க. இது எங்க இருந்து வந்துச்சு, பேங்க்ல வந்துச்சா இல்ல யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, எதுவுமே நீங்க சொல்லல அப்படின்னா இது பேர் என்னங்க, அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம். இதுக்கு நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதை சொன்னாங்க. வேற assessee is a company and some so credit consists share application money, share capital, share premium, any amount whatever called. Explanation offered by assessee shall come to the deemed not satisfactory unless a person is being resident in force. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனில அப்ளிகேஷன் இல்ல அப்ளிகேஷன் பண்ணி இஷ்யூ பண்ணிருப்பாங்க, பணம் வந்திருக்குன்னு சொன்னா நம்பர் தன்மை இருக்கும், எங்க வந்துச்சு எப்படி வந்துச்சு யாருக்கு வந்துச்சுன்னு சொல்லணும். அப்ப நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னாவே அது பேர் என்னதாங்க, நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். So that sum so credited may be charged to tax as the income of the assessee of that previous years அப்படின்னு சொல்லுவாங்க. இதேதான் எல்லா கான்செப்ட்ல அப்படிதான். அதே மாதிரி தான் when sum so credited consists of loan or borrowing or any other sum amount by whatever name called explanations. So the explanation is not satisfactory because you got an amount. இப்போ நீங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்றீங்க, இது கம்பெனியா இருந்தா ஷேர் அப்ளிகேஷன் மணின்னு சொல்றாங்க. இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா யாராவது ஒரு பப்ளிக் வாங்கி இருக்கணும், அதுக்கு ரெக்கார்டு இருக்கணும். அது ரெக்கார்டு இல்லாம எந்த ஒரு ரெக்கார்டு இல்லாம நீங்களே வாங்கின மாதிரி போட்டுதான் என்னது அது கள்ள பணத்தை நீங்க என்ன செய்யறீங்க, பிளாக் பண்ணி என்ன செய்யறீங்க, உள்ள கொண்டு சரியா பண்றீங்கன்னு அர்த்தம். அதே போலதான் பேங்க்ல இருந்து நீங்க சிசி வாங்கினாலும் அந்த சிசி எப்படி உங்களுக்கு வந்துச்சு, யாரு கொடுத்தா, எப்படி கொடுத்தா, பிளெட்ஜ் பண்ணி வாங்கினீங்களா, மார்க்கெட் பண்ணி வாங்கினீங்களா, 1008 கேள்வி வரும். பேங்க்ல அதனால அந்த எல்லாத்துக்கும் சோர்சஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப இதுதான் முக்கியமா இன்கம் டாக்ஸ் செய்யக்கூடிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 69. இப்ப செக்ஷன் 68 என்ன சொல்லியாச்சு, செக்ஷன் 68 என்னங்க, கேஷ் கிரெடிட். சொல்லுங்க, கேஷ் கிரெடிட். உங்க பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல நீங்க பணத்தை கொண்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் இன்கம் சோர்சஸ் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 69 unexplained investments. என்னங்க, in a previous year assessee has made investments in which were not recorded in the books of accounts. The assessee offers no explanation about the nature and the sources of investments. See, நீங்க பேலன்ஸ் ஷீட்ல திருப்பி பாருங்க. பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசட் சைட்ல பிக்சர் அசட் இருக்கும் இல்லையா, இங்கே கரண்ட் அசட் இருக்கும். இங்கதான் என்ன செய்வீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு போடுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ் கம்பெனில நான் என்ன செய்யறேன், 1 crore என்ன செய்யறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிருக்கிறீங்க, இதான் நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஸோ இதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. எப்படி நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியாது, உங்களால பதில் சொல்ல முடியல. அது என்னங்க, அன்எக்ஸ்பிளைன்ட். வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மே பி டீம்ட் டு பி தி இன்கம் ஆஃப் தி அசெஸ்ஸி ஃபார் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ தட் 1 crore என்ன செஞ்சிடும், அப்படியே என்ன செஞ்சிடும், இன்கமா கன்சிடர் பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் 69. என்னங்க, அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா, அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 69A அன்எக்ஸ்பிளைன்டு மணி. என்னங்க, அன்எக்ஸ்பிளைன்டு மணி. 69A அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன்டு என்னங்க, அன்எக்ஸ்பிளைன்டு என்னப்பா, மணி. மணி ஏதாவது நம்ம செக் பண்றாங்க. அடுத்து பல்லியன், ஜுவல்லரி சொல்றாங்க. அதாவது பில்லியன் ஜுவல்லரி ஆர் அதர் வேல்யூஸ். இது எல்லாமே பில்லியன் கிட்டத்தட்ட ஜுவல்லரி மாதிரி தான். ஸோ ஓனர் ஆஃப் எனி மணி, பில்லியன், ஜுவல்லரி ஆர் வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுக்கும் நீங்க
சாட்டிஸ்பாக்சன் பதில் நீங்க சொல்லல. அதனால எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், ப்ராப்பரா அதுக்கு ஆன்சர் சொல்லணும். அப்படி சொல்ல முடியலன்னா அந்த மணியை வந்து என்னமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அவங்க இன்கமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 69B என்னங்க. அப்ப இது வந்து பார்த்தாச்சு 69. இப்ப பார்க்க போறது 69B. 69B என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருப்பீங்க, கிட்டத்தட்ட அதான் சொன்னீங்களா, பேலன்ஸ் ஷீட்ல நீங்க 1 crore போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலா நீங்க பண்ணது எவ்வளவு, 5 crore நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா எவ்வளவு காமிச்சுக்கிறீங்க பேலன்ஸ் ஷீட்ல. அப்ப பார்ஷியல் டிஸ்க்ளோசர் சொல்லுவாங்க, இது பேர் என்னங்க. அப்ப கொஞ்சத்தை தான் நீங்க காமிச்சுக்கிறீங்க, மிச்சத்தை காமிக்கல அப்படின்னும் பொழுது இந்த எக்ஸஸ் அமௌண்ட் மேபி டீம்ட் அஸ் இன்கம் ஆஃப் தி அசோசியேட் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 680 அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்ப இதுதான் மேக்ஸிமம் நம்ம ஊர்ல இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப 69C வந்து என்னப்பா, இது வந்து என்னங்க, பார்ஷியல் டிஸ்க்ளோசர். என்னங்க, அதாவது என்னது, நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோசர். நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோசர் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து என்னன்னு தம்பி, 66 அன்எக்ஸ்பிளைன்டு எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் ரொம்ப முக்கியம், அன்எக்ஸ்பிளைன்டு எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி அப்படின்னா, நல்லா கவனிங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, சேல்ஸ்ன்னு ஒரு கோடி இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலா வந்து வருமானம், அதாவது செலவே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்களே என்ன செஞ்சிருவீங்க, எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டு 90 லட்சத்தை நீங்க காமிச்சிட்டு 10 லட்சம் மட்டும் என்ன செய்வீங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டால் போறீங்க. இப்போ 90 லட்சமும் போகஸா இருக்கலாம். என்னங்க, 90 லட்சம் 50 லட்சம் என்ன இருக்கலாம், போகஸா இருக்கலாம். 40 லட்சம் உண்மையான செலவு, 50 லட்சம் கணக்கு நீங்க என்ன செய்றீங்க, பொய்யா காமிக்கிறீங்க. அப்ப அது பேர் என்ன ஆயிருது, அன்எக்ஸ்பிளைன்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அந்த அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் யாராவது இப்ப நிறைய டிடிஎஸ் எல்லாம் பிடிங்க, எல்லாம் பக்காவா ஒரு சொல்றாங்க. சேலரிக்கு பிடிச்சீங்கன்னா கரெக்டா டிடிஎஸ் பிடிங்க, நீங்க கமிஷன் கொடுத்தா டிடிஎஸ் பிடிங்க, கான்ட்ராக்ட் கொடுத்தா டிடிஎஸ் பிடிங்க, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் கொடுத்தா டிடிஎஸ் பிடிங்க சொல்றாங்க இல்லைங்களா. அதெல்லாம் செய்யலன்னா கண்டிப்பா என்னவாதான் இருக்கும், கண்டுபிடிச்ச அமௌண்ட் கண்டிப்பா இன்கமா ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 69D. 69D என்னங்க, 69D is nothing but என்னது, என்னங்க, அமௌண்ட் borrowed or repaid on hundi அப்படிவாங்க. அதாவது அமௌண்ட் இஸ் borrowed on hundi from or any amount due thereon is repaid to any person otherwise than account pay check. அப்ப அமௌண்ட் borrowed or repaid இல்லையா. அதாவது நீங்க கேஷ், நான் சொன்னீங்களா, கேஷா வாங்கி என்னதான் செஞ்சிருப்பீங்க. அப்ப நான் வந்து ஒரு 10 லட்சம் என் ஃப்ரெண்ட் இருந்து கடன் வாங்கிக்கிறேன்னா நீங்க எப்ப வேணா வாங்கிக்கலாம், 10 வருஷத்துக்கு மேல கூட வாங்கிக்கலாம். ஆனா இப்ப நீங்க அவருக்கு ரீபே பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க எதுல பண்ணி ஆகணும், அக்கௌண்ட் பே, ECS ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் பேமெண்ட். பட் எதில் இருக்கக்கூடாது, அதர் தான் கேஷ் தான் இருக்கணும். அதான் இந்த செக்ஷன்ஸ் வந்து கிளியரா சொல்லிருக்கு. செக்ஷன் amount is borrowed on a hundi from or any other amount due there is repaid to any person otherwise then through account pay check. அப்ப அது அக்கௌண்ட் பே செக் இல்லாம நீங்க ஏதாவது பண்ணீங்க, கேஷா நீங்க ரீபே பண்ணீங்கன்னா அமௌண்ட்ஸ் ஆஃப் borrowed or repaid shall be deemed to be the income of the person borrowing or repaying the amount of previous year which amount was borrowed or repaid in the case name. சரிங்க சார். For avoiding double taxation, if in any cases any amount borrowed on a hundi has been taxed under these sections, such person shall not be liable to tax again in respect of such amount on repayment of such payment. So, சார் நான் வந்து borrow பண்ணும்போதே எனக்கு டாக்ஸ் பிடிச்சிட்டீங்க, நான் கேஷா தான் வாங்கக்கூடாது, நான் கேஷா வாங்கிட்டு அதுக்கே டாக்ஸ் பிடிச்சிட்டீங்க, அப்போ திருப்பி ரீபேமெண்ட்டுக்கு எனக்கு கிடையாது, டாக்ஸ் கிடையாது. சரி, அப்ப income referred to section 68 to 69 shall be taxable 60% plus surcharge 25% plus cess without giving any effect to any deduction in respect of any expenditures or allowances or set off any losses. சார் இது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்கம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா
நான் கண்டுபிடிச்சேன்னா இதுக்கு போய் நான் வந்து சார் டிடக்ஷன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நான் கழிச்சுட்டு அது மிச்சக்கூடிய அமௌண்ட் மட்டும் நான் டேக்ஸ் கட்டலாம் சொல்ல முடியாது. கண்டுபிடிச்சா அந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்டுக்கு வித்தவுட் கிவிங் எனி எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க. அப்ப வித்தவுட் கிவிங் எனி எஃபெக்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். வித்தவுட் கிவிங் எனி எஃபெக்ட்னா என்னப்பா, அதாவது இந்த 10 லட்ச ரூபாய் குடிச்சிட்டாங்கன்னா அதுல 6 லட்சம் ரூபா பிளஸ் சர்ச்சார்ஜ் பிளஸ் 10 லட்ச ரூபா புடிச்சிட்டாங்களா, இன்கம் ஆஃபர் பண்ணிட்டானா அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ப்பா, 60%. ஃபர்ஸ்ட் எவ்வளவு போடுவான், 6 lakhs. அந்த 6 lakh மேல எத்தனை பர்சன்டேஜ், 25%. அப்ப 10 lakh அதுல 60%, அதுல 6 lakhs, இதுல எத்தனை பர்சன்டேஜ், 25%. எவ்வளவுப்பா, 1,50,000. அப்ப 7,50,000. சேஸ் எத்தனை பர்சன்டேஜ்ப்பா, அப்போ 7 lakh, சரி 7,50,000 into 4%, 30,000. அப்போ 7,80,000. அப்போ 10 லட்சம் நீங்க சம்பாதிச்சா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கட்டிடணும். அப்ப இது வந்து நீங்க காமிக்க மாட்டீங்க, யாரு கண்டுபிடிச்சிருவான், கவர்மெண்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். அகைன் ஐ வில் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ செக்ஷன் ஒவ்வொன்றா நீங்க மறக்காம பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் கிரெடிட் செக்ஷன் 69 இஸ் அ கேஷ் கிரெடிட். அடுத்து வந்து 69 அன்எக்ஸ்பிளைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 69A B, ஏன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் மணி ஆர் பல்லின்னு சொல்லுவாங்க. 16B வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோசர், பார்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ். 94C is unexplained expenditures, and 69D is amount of borrow repaid on hundi. So tax rate is 60%. இது நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப என்ன வந்து 68 ஸ்டார்ட் ஆகுது, மற்றெல்லாம் 69A 69A B C D. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் கிரெடிட், அடுத்து வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்வெஸ்ட்மெண்ட், மூணாவது மணி, நாலாவது பார்ஷியல் அன்எக்ஸ்பிளைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்தது சி வந்து அன்எக்ஸ்பிளைன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நாட் ஆன் அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் ஆர் ரீபேயிங். இதுக்கெல்லாம் 60% பிளஸ் 25% பிளஸ் 4% எஜுகேஷன் செஸ். தட் இஸ் ஆல்சோ 10 லட்ச ரூபாய் இன்கம் ஆஃபர் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் என்ன செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு நீங்க கட்டிடணும். மற்றபடி நீங்க வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஏமாத்தி சம்பாதிச்சதுக்கு ஆக்சுவலா இந்த 10 லட்சத்துக்கு அவர் உண்மையா கணக்கு காமிச்சுன்னா எத்தனை பர்சன்ட் தான் கட்டிருப்பாரு, 30% தானே கட்டிருப்பாரு. இண்டிவிஜுவல் எல்லாமே ஒரு பிரேமா இருந்தா கண்டிப்பா எவ்வளவு கட்டிருப்பாரு, 30% எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு, 3 lakh சம்திங் இதெல்லாம் வந்திருந்தா ஒரு 3.5 லட்சம் வந்திருக்கும். ஆனா இப்ப வேலை செய்யறாரு, டபுள் மடங்கு கட்டுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. டாக்ஸுக்கு டபுள் மடங்கு கட்டுறா, பிகாஸ் ஆஃப் நீங்க என்ன செய்யறீங்க, ஏமாத்த ட்ரை பண்றீங்க. அதனால உங்களுக்கு அந்த தண்டனை. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு.